வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேன்பாய்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒருத்தரான நோ அப்படிங்கிறவங்கள பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே ஃபோ அண்ட் அப்படிங்கிறவங்கள பற்றி பார்த்துட்டோம். மற்றவங்கள பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் கரெக்டாக உங்களுக்கு வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ தான் பேசும்போது நம்மளுக்கு தயக்கமும் குழப்பமும் இல்லாமல் தமிழ் போல் சரளமாக ஆங்கிலத்தை பேசுவோம். இதை நம்ம எதுவும் மனப்பாடம் பண்ண போகிறதில்ல, தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? நோ அப்படின்னா அண்ட் ஓசோ நாட், அதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டு சமமான எதிர்மறை வாக்கியங்களை இணைக்க பயன்படுற இணை இணைப்பு சொல். சரிங்களா? இதில் நம்ம கவனம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயந்தான். ஒன்று, நோக்கு அப்புறம் வர்ற வாக்கியம் இன்வர்ஷன் முறையில் வரும். இன்னொன்று, இந்த பகுதியில் நாட் சேர்க்கக்கூடாது. சரிங்களா? இது ரெண்டு தான். இன்வர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமாக எழுதுகிற அந்த எதிர்மறை வாக்கியத்தை உல்டாவாக போடுவோம். சரிங்களா? நேர்மறை வாக்கியம் அவள் காஃபி குடிப்பா, எதிர்மறை வாக்கியம் அவள் காஃபி குடிக்க மாட்டா, அவள் காஃபி குடிக்கிறது இல்லை. சரிங்களா? நேர்மறை வாக்கியத்துக்கு நம்ம டஸ் நாட் உபயோகப்படுத்த மாட்டோம். எதிர்மறை வாக்கியத்துக்கு வினைச்சொல்லுக்கு முன்னாடி டஸ் நாட் போடுவோம். சரிங்களா? இப்போ எப்படி வாக்கிய அமைப்பு இருக்குது பாருங்கள். ஷி அவள், செய்கிறவங்க, அவங்க என்ன செய்கிறதில்ல, டஸ் நாட் ட்ரிங்க், குடிக்கிறதில்ல எதை, காஃபி. இப்படி தான் வாக்கிய அமைப்பு இருக்கும். இப்போ இந்த நோ அப்படின்றத இணைப்பு சொல்லாக போட்டு அவள் டீயும் குடிக்கிறதில்ல அப்படின்னு சேர்த்து நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல இன்வர்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும், ஆக்சிலரி இருக்கு இல்லையா, அது முன்னாடி வந்துடும். சரிங்களா? சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஆக்சிலரி வரும் அப்படிங்கிறத நம்ம கவனம் வச்சுக்கணும். இங்கே சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் போடுவோம், இங்கே சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி உல்டாவாக மாற்றி போடுவோம். நோ டஸ் ஷி ட்ரிங்க் டீ, இங்கே நாட்டும் வராது. ஏன் அப்படின்னா, இந்த நாட்டு தான் இங்கே நோ அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துகிட்டு வர்றதுனால ரெண்டு எதிர்மறை வார்த்தையை உபயோகிக்க மாட்டோம். ஷி டஸ் நாட் ட்ரிங்க் காஃபி, நோ டஸ் ஷி ட்ரிங்க் டீ, அவள் காஃபியும் குடிக்கிறதில்ல, டீயும் குடிக்கிறதில்ல. சரிங்களா? இதை நம்ம பேசுகிறதுக்கு உபயோகப்படுத்த மாட்டோம், எழுதுறதுக்கு தான் உபயோகப்படுத்துவோம். அப்போ இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னா எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம 5 விதமான டென்ஸில் இந்த பயிற்சியை செய்ய இருக்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயங்களை நீங்கள் இதில் தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல சாதாரண நிகழ்காலம். இந்த வாக்கியங்களை கவனிங்க. நான் காஃபி குடிப்பதில்லை, தேநீரும் குடிப்பதில்லை. 2 வாக்கியம். அவள் கறி சாப்பிடுவதில்லை, மீனும் சாப்பிடுவதில்லை. இதுலேயும் 2 வாக்கியம். அவன் டிவி பார்க்குறதில்ல, அவன் விளையாட்டும் விளையாடுறதில்ல. இதுவும் 2 வாக்கியம். சரிங்களா? இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எதிர்மறை வாக்கியத்தை உருவாக்குறதுக்கு வாக்கிய அமைப்பு முறையை பார்க்கலாம். முதல்ல சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தேயா இருந்தால் டு நாட் அப்படின்னும், சப்ஜெக்ட் ஹீ, ஷி, இட்டா இருந்தால் டஸ் நாட் அப்படின்னும் போட்டுட்டு வினைச்சொல்ல போடுவோம். சரிங்களா? இவ்வளோதாங்க பேட்டர்ன் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு. இப்போது 2 எதிர்மறை வாக்கியத்தை இணைக்கணும் அப்படின்னா முதல் பகுதியில் இந்த பேட்டர்னை அப்படியே போட்டுடுவோம். கௌமா நோ அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல சப்ஜெக்டை பின்னாடி போட்டுட்டு ஆக்சிலரியை முன்னாடி போட்டுருவோம். ஹீ, ஷி, இட் வந்தால் டஸ் அப்படின்னும், ஐ, வி, யூ, தே வந்தால் டூ அப்படின்னு போடுவோம். நாட் சேர்க்க மாட்டோம். சரிங்களா? சப்ஜெக்டை அதுக்கப்புறம் போட்டுட்டு வினைச்சொல் போடுவோம். இதுதான் நோ அப்படிங்கிற இணைப்பு சொல்ல வச்சு 2 எதிர்மறை வாக்கியத்தை இணைக்க பயன்படுத்தப்படுற வாக்கிய அமைப்பு முறை. சரிங்களா? நம்ம அந்த வாக்கியங்களில் பார்த்த வினைச்சொல் எந்த மாதிரி மாறி வரும் அப்படின்னு பார்க்கலாம். முழு வாக்கியத்தை நீங்கள் எழுதுங்க, வினைச்சொல் மட்டும் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். நான் காஃபி குடிக்கிறதில்ல. சரிங்களா? ஐ டோன்ட் ட்ரிங்க், நான் அதையும் குடிக்கிறதில்ல. நோ
டு ஐ ட்ரிங்க். இங்கே நாட் போடலை, ஐ அப்படிங்கிறதுனால டூ போட்டிருக்கோம். அடுத்தது அவள் கறி சாப்பிடுவதில்லை. ஷீ டசன்ட் ஈட். இங்கே ஷீன்றதுனால டஸ் நாட் வந்திருக்கு. அவள் அதையும் சாப்பிட்றதில்ல, மீனையும் சாப்பிட்றதில்ல. நோ டஸ் ஷீ ஈட். இங்கே மாறி இருக்கு பாருங்கள், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடுச்சு, ஆக்சிலரி முன்னாடி வந்துடுச்சு, நாட் போடலை. நெக்ஸ்ட், ஹீ டசன்ட் வாட்ச். அவன் பார்க்குறதில்ல, டிவி பார்க்குறதில்ல. ஹீன்றதுனால டஸ் நாட் போட்டிருக்கோம். இங்கே சப்ஜெக்ட் முன்னாடி இருக்குது, ஆக்சிலரி பின்னாடி இருக்குது. இங்கே பாருங்கள், நோ டஸ் ஹீ ப்ளே. இங்கே சப்ஜெக்ட் பின்னாடி இருக்குது, ஆக்சிலரி முன்னாடி இருக்குது. சரிங்களா? அவன் விளையாடுவதும் இல்லை. இப்போது இந்த வினைச்சொல்லையும் அந்த பேட்டர்னையும் வச்சு இந்த வாக்கியங்களை காமெண்ட்ஸில் எழுதுங்க பார்க்கலாம். எழுத ட்ரை பண்ணுங்கள், தப்பானாலும் பரவாயில்ல. அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இயல்பாக புரிய வரும். இப்போது நீங்கள் எழுதின வாக்கியம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி, கமா, நோ டு ஐ ட்ரிங்க் டீ. இது ரெண்டு வாக்கியம் அப்படிங்கிறதுனால நோ அப்படிங்கிற இணைப்பு சொல்லுக்கு முன்னாடி கமா போட்டு எழுதணும். சரிங்களா? இதை நம்ம பேசுகிறதுக்கு உபயோகப்படுத்த மாட்டோம் இல்லையா? அப்போ எப்படி பேசுவோம் அப்படின்னா, ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி ஓ டீ. இந்த நோ டு ஐ ட்ரிங்க் அப்படிங்கிற இது மொத்தத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஓ அப்படின்ற ஒரு இணைப்பு சொல்ல போட்டு டீ அப்படிங்கிறது மட்டும் போட்டுடுறோம். நான் காஃபியும் குடிக்கிறதில்ல, டீயும் குடிக்கிறதில்ல அப்படிங்கிற அர்த்தத்தை முழுமையாக இது சொல்லிடும். சரிங்களா? இதை ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில் சொல்லும்போது, எதிர்மறை வாக்கியத்தில் சொல்லும்போது, இந்த ஓ அப்படிங்கிறது அல்லது அப்படிங்கிற மீனிங்க்கு பதிலாக இதையும் குடிக்கிறதில்ல அதையும் குடிக்கிறதில்லன்ற ஒரு அர்த்தத்தில் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட், ஷீ டசன்ட் ஈட் மீட், கமா, நோ டஸ் ஷீ ஈட் ஃபிஷ். அவள் இறைச்சியும் சாப்பிட்றதில்ல, அவள் மீனும் சாப்பிட்றதில்ல. பேசும்போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஷீ டசன்ட் ஈட் மீட் ஓ ஃபிஷ். அவள் இறைச்சியும் சாப்பிட்றதில்ல, மீனும் சாப்பிட்றதில்ல. நெக்ஸ்ட், he doesn't watch TV, comma, no does he play games. அவன் டிவியும் பார்க்கறதில்ல, விளையாட்டும் விளையாடுறதில்ல. இதை பேசும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he doesn't watch TV or play games. சரிங்களா? இந்த 6 வாக்கியங்களையும் நம்ம 2 முறை சொல்லி பார்க்கலாமா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை பேசி சொல்லி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது உங்களுக்கு சரளமாக பேச வரும். சரிங்களா? வெரி குட். நெக்ஸ்ட் போகலாமா? இப்போது சாதாரண இறந்த காலத்தில் எப்படி எதிர்மறை வாக்கியங்களை அமைக்கலாம்னு பார்க்கலாம். அவள் எனக்கு ஃபோன் செய்யலை, மெசேஜும் அனுப்பலை. 2 வாக்கியம். அவன் பார்ட்டிக்கும் வரல, அவன் மெசேஜும் அனுப்பலை. 2 வாக்கியம். அவங்க மதிய உணவும் சாப்பிடல, அவங்க இரவு உணவும் சாப்பிடல. 2 வாக்கியம். சரிங்களா? இப்போ இதை இணைச்சி எப்படி ஒரே வாக்கியமாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்டில் எதிர்மறை வாக்கியத்தோட வாக்கிய அமைப்பு முறை எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சப்ஜெக்ட் டிட் நாட். சரிங்களா?
இங்கே சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் எதுவாக இருந்தாலும் நம்ம டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி தான் பயன்படுத்துவோம். டிட் நாட் அப்படின்னு போடுவோம். சரிங்களா? இங்கே வினைச்சொல் எந்த மாற்றமும் அடையாது. ஆக்சிலரி பக்கத்தில் நீங்கள் வினைச்சொல்லை பேஸ் ஃபார்மில் தான் போடுவீங்க. இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம் இல்லையா? ஒரு நிமிஷம். இங்கேயும் வினைச்சொற்கள் டு நாட் பக்கத்தில் பேஸ் ஃபார்ம் தான் வரும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆச்சு. வினைச்சொல்லோட எஸ் சேர்க்கணும், ஹீ ஷீட் வந்தா அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா? அது இங்கே அப்ளை ஆகாது. ஏன்னா ஆக்சிலரி வந்துடுச்சுனாலே அது பக்கத்தில் பேஸ் ஃபார்ம் தான் வரும். டு நாட்டாக இருந்தாலும் சரி, டஸ் நாட்டாக இருந்தாலும் சரி, டிட் நாட்டாக இருந்தாலும் சரி, இது பக்கத்தில் எல்லாமே பேஸ் ஃபார்ம் தான் வரும். வினைச்சொல் எந்த மாற்றமும் அடையாது. சரிங்களா? அதை கவனம் வச்சுக்கணும். இப்போ 2 வாக்கியத்தை இணைச்சி எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட எதிர்மறை வாக்கியம் என்ன அமைப்பு முறையோ அதை அப்படியே நம்ம போட்டுருவோம். சரிங்களா? கொமா, நோ, இங்கே தான் நம்ம உல்ட்டாவை போடுவோம். ஆக்சிலரி முன்னாடி வந்துடும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். டிட் போட்டுட்டு சப்ஜெக்ட் போடுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வினைச்சொல் பேஸ் ஃபார்மில் வந்துடும். இதுதான் 2 எதிர்மறை வாக்கியத்தை இணைக்கிற வாக்கிய அமைப்பு முறை. சரிங்களா? இதுக்குண்டான வினைச்சொல் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஷீ டிடன்ட் கோல், அவள் ஃபோன் பண்ணலை. நோ டிட் ஷீ டெக்ஸ்ட், அவள் மெசேஜும் பண்ணல. ஹீ டிடன்ட் கம், அவன் வரவும் இல்லை. நோ டிட் ஹீ சென்ட், அவன் மெசேஜ் அனுப்பவும் இல்லை. தே டிடன்ட் ஈட், அவங்க காலை உணவும் சாப்பிடல. நோ டிட் தே ஹாவ், அவங்க இரவு உணவும் சாப்பிடல. சரிங்களா? இங்கே நாட் நம்ம சேர்க்கலை. சப்ஜெக்ட் பின்னாடியும் ஆக்சிலரி முன்னாடியும் போட்டுட்ருக்கோம். இங்கே நம்ம நாட் சேர்த்துருக்கோம். சப்ஜெக்ட் பின்னாடி இருக்குது, ஆக்சிலரி முன்னாடி இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த பேட்டர்னையும் இந்த வினைச்சொல்லையும் வச்சுட்டு இந்த 3 வாக்கியங்களையும் காமெண்ட்ஸில் எழுதுங்க பார்க்கலாம். நீங்கள் எழுதின வாக்கியம் சரியாக இருக்கான்னு பார்க்கலாமா? ஷீ டிடன்ட் கால் மீ, கோமா, நோ டிட் ஷீ டெக்ஸ்ட் மீ, அவள் எனக்கு ஃபோனும் பண்ணல, அவள் எனக்கு மெசேஜும் அனுப்பலை. சரிங்களா? இது 2 தனித்தனி வாக்கியத்தை இணைக்கிறோம். அதனால் நோக்கு முன்னாடி கோமா போடுறோம். இப்போது பேசுகிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஷீ டிடன்ட் கால் மீ ஓ டெக்ஸ்ட் மீ, அவள் எனக்கு ஃபோனும் பண்ணல, மெசேஜும் அனுப்பலை அப்படின்றத சிம்பிள் சென்டென்ஸாக சொல்லிடுறோம். சிம்பிள் சென்டென்ஸ்னால் ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கும். சரிங்களா? ஒரு சப்ஜெக்ட், அவள் இதையும் பண்ணல அதையும் பண்ணல அப்படின்றதுனால 2 வினைச்சொல் வந்தாலும் செய்யறது ஒருத்தர் தான். அதனால் இது சிம்பிள் சென்டென்ஸ். இங்கே 2 சப்ஜெக்ட், செய்கிறது ஒரே ஆளாக இருந்தாலும் 2 தனி வாக்கியமாக சொல்கிறோம். அதனால் இது காம்பவுண்ட், இது சிம்பிள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் அது நிகழ்காலம். சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா தனி வாக்கியம். சரிங்களா? கேட்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும் வேலை வேறு வேறு. சரிங்களா? நெக்ஸ்ட், he didn't come to the party, comma, nor did he send a message. அவன் பார்ட்டிக்கும் வரல, அவன் மெசேஜும் அனுப்பலை. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he didn't come to the party or send a message. சரிங்களா? இங்கே no, did, he இது 3த்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓ அப்படிங்கிறத இணைச்சி சொல்லியிருக்கோம். அவன் பார்ட்டிக்கும் வரல, மெசேஜும் அனுப்பலை. நெக்ஸ்ட், they didn't eat lunch, comma, nor did they have dinner. அவங்க மதிய உணவும் சாப்பிடல, அவங்க இரவு உணவும் சாப்பிடல. 2 வாக்கியம். அதனால் நோக்கு முன்னாடி கமா போட்டிருக்கோம். இது பேசும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, they didn't eat lunch or have dinner. சரிங்களா? அவங்க மதிய உணவும் சாப்பிடல, இரவு உணவும் சாப்பிடல. இப்போ இந்த வாக்கியங்களை 2 முறை சொல்லி பார்க்கலாமா?
வெரி குட். நெக்ஸ்ட் போலாமா? நிகழ்கால தொடர். இப்போ நடக்கிற விஷயங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா இந்த டென்ஸில் சொல்லுவோம். சரிங்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவன் இப்போ படிச்சிட்ருக்கவும் இல்லை, வேலை செஞ்சிட்ருக்கவும் இல்லை. அவள் சமைச்சிட்ருக்கவும் இல்லை, சுத்தம் செஞ்சிட்ருக்கவும் இல்லை. அவங்க பேசிகிட்ருக்கவும் இல்லை, அவங்க கேட்டுட்ருக்கவும் இல்லை. இந்த ரெண்டு எதிர்மறை வாக்கியங்களை எப்படி இணைக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட எதிர்மறை வாக்கிய அமைப்பு முறையை பார்த்துக்கலாம். சப்ஜெக்ட் ஐயா இருந்தால் ஆம் நாட் போட்டுட்டு வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம். சப்ஜெக்ட் வி தே யூ இருந்தால் ஆர் நாட் போட்டுட்டு வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ஹீ ஷி இட்டாக இருந்தால் இஸ் நாட் போட்டுட்டு வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம். சரிங்களா? இவ்வளோ தான். இப்போ ரெண்டு வாக்கியத்தை இணைக்கணும் அப்படின்னா இந்த பகுதியை அப்படியே இதை யூஸ் பண்ண வேண்டியது தான். கமா நோர், இந்த இடத்துல சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும், ஆக்சிலரி முன்னாடி வந்துடும். சப்ஜெக்ட் ஐயா இருந்தால் ஆம் ஐ அப்படின்னு போடுவோம், நாட் யூஸ் பண்ண மாட்டோம். சப்ஜெக்ட் வி தே யூவாக இருந்தால் ஆர் யூ, ஆர் தே, ஆர் வி அப்படின்னு போடுவோம். சப்ஜெக்ட் ஹீ ஷி இட்டாக இருந்தால் இஸ் ஹீ, இஸ் ஷி, இஸ் இட் அப்படின்னு வரும். வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட எதிர்மறை வாக்கிய அமைப்பு முறை. இப்போ இதுக்கு தேவையான வினைச்சொற்கள் எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கலாம். ஹீ இஸ்ன்ட் ஸ்டடியிங், அவன் படிச்சிட்ருக்கவும் இல்லை. நோர் இஸ் ஹீ வாக்கிங், அவன் வேலை செஞ்சிட்ருக்கவும் இல்லை. ஷீ இஸ்ன்ட் குக்கிங், அவள் சமைச்சிட்ருக்கவும் இல்லை. நோர் இஸ் ஷி க்ளீனிங், அவள் சுத்தம் செஞ்சிட்ருக்கவும் இல்லை. தே ஆன் டாக்கிங், அவங்க பேசிகிட்ருக்கவும் இல்லை. நோர் ஆர் தே லிசனிங், அவங்க கேட்டுட்ருக்கவும் இல்லை. சரிங்களா? இங்கே இந்த வினைச்சொற்களையும் பேட்டர்னையும் வச்சுட்டு இந்த வாக்கியங்களை காமெண்ட்ஸில் எழுதுங்க பார்க்கலாம். நீங்கள் எழுதின வாக்கியம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஹீ இஸ்ன்ட் ஸ்டடியிங், காமா நோர் இஸ் ஹீ ஒர்க்கிங். இதை பேசும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹீ இஸ்ன்ட் ஸ்டடியிங் ஓர் ஒர்க்கிங், அவன் படிச்சிட்ருக்கவும் இல்லை, வேலை செஞ்சிட்ருக்கவும் இல்லை. நெக்ஸ்ட், ஷீ இஸ்ன்ட் குக்கிங், காமா நோர் இஸ் ஷி க்ளீனிங். இதை பேசும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஷீ இஸ்ன்ட் குக்கிங் ஓர் க்ளீனிங், அவள் சமைச்சிட்ருக்கவும் இல்லை, சுத்தம் செஞ்சிட்ருக்கவும் இல்லை. நெக்ஸ்ட், தே ஆன்ட் டாக்கிங், காமா நோர் ஆர் தே லிசனிங். இதை பேசும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா தே ஆன்ட் டாக்கிங் ஓர் லிசனிங், அவங்க பேசிகிட்ருக்கவும் இல்லை, கேட்டுட்ருக்கவும் இல்லை. சரிங்களா? இப்போ இந்த 6 வாக்கியத்தையும் 2 முறை சொல்லி பார்க்கலாமா? வெரி குட். நெக்ஸ்ட் போகலாமா? முற்று பெற்ற நிகழ்காலம்.
இதில் நம்ம கொஞ்சம் முன்னாடி முடித்த வேலை முடிக்காத வேலை ரெண்டையும் சொல்லுவோம். சரிங்களா? நான் என் வேலையை முடிக்கல, அடுத்த வேலையும் தொடங்கவும் இல்லை. இது ஒரு 2 வாக்கியம். அவள் எனக்கு ஃபோன் செய்யவும் இல்லை, அவள் எனக்கு மெசேஜும் அனுப்பலை. அவங்க இன்னும் வந்து சேரவும் இல்லை, அவங்க எங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கலை. இப்போது இந்த வாக்கியங்களை முற்று பெற்ற நிகழ்காலத்தில் எதிர்மறை வாக்கியங்களை எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட வாக்கிய அமைப்பு முறையை முதல்ல பார்க்கலாம். சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தேவாக இருந்தால் ஹாவ் நாட்டும், சப்ஜெக்ட் ஹீ, ஷி, இட்டாக இருந்தால் ஹேஸ் நாட்டும் போடணும். சரிங்களா? இங்கே வினைச்சொல் வந்து V3 வரும். V3 verb நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ரைட், ரவுட், ரிட்டன். இந்த வினைச்சொல் தான் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? இப்போ 2 எதிர்மறை வாக்கியத்தையும் இணைச்சி சொல்லணும் அப்படின்னா முதல் பகுதியில் இந்த எதிர்மறை வாக்கியத்தோட அமைப்பு அப்படியே வந்துடும். சரிங்களா? கௌமா, நோர், இங்கே ஆக்சிலரி துணை வினைச்சொல் முன்னாடி வந்துடும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். சரிங்களா? இங்கே சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தேயாக இருந்தால் ஹாவ் ஐ, ஹாவ் வி, ஹாவ் தே, ஹாவ் யூ அப்படின்னு வந்துடும். இங்கே ஹீ, ஷி, இட்டாக இருந்தால் ஹேஸ் ஷி, ஹேஸ் ஹீ, ஹேஸ் இட் அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இந்த எல்லா இடங்கள்லையும் V3 verbs தான் யூஸ் பண்ணணும். சரி, இப்போது நம்மளுக்கு தேவையான வினைச்சொற்கள் எப்படி மாற்றம் அடையுது அப்படின்னு பார்க்கலாம். ஐ ஹாவன்ட் ஃபினிஷ்ட், நான் இன்னும் முடிக்கல. நோர் ஹாவ் ஐ ஸ்டார்டட், நான் ஆரம்பிக்கவும் இல்லை. ஷி ஹாசன்ட் கோல்ட், அவள் ஃபோன் பண்ணவும் இல்லை. நோர் ஹேஸ் ஷி சென்ட், அவள் எந்த மெசேஜும் அனுப்பவும் இல்லை. தே ஹாவன்ட் அரைவ்ட், அவங்க இன்னும் வந்து அடையவும் இல்லை. நோர் ஹாவ் தே இன்ஃபார்ம்ட், அவங்க எந்த தகவலை கொடுக்கவும் இல்லை. சரிங்களா? இப்போது இந்த வினைச்சொற்கள் அந்த பேட்டர்னை வச்சு இந்த 3 வாக்கியங்களும் இணைச்சி எழுதுங்க பார்க்கலாம் காமெண்ட்ஸில். இப்போது நீங்கள் எழுதின வாக்கியங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஐ ஹாவன்ட் ஃபினிஷ்ட் மை ஒர்க், கௌமா, நோர் ஹாவ் ஐ ஸ்டார்டட் த நெக்ஸ்ட் டாஸ்க். இதை சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பேசும்போது ஐ ஹாவன்ட் ஃபினிஷ்ட் மை ஒர்க் ஓர் ஸ்டார்டட் த நெக்ஸ்ட் டாஸ்க். நான் என் வேலையை முடிக்கவும் இல்லை, அடுத்த வேலையை தொடங்கவும் இல்லை. நெக்ஸ்ட், ஷி ஹாசன்ட் கால்ட் மீ, கோமா, நோர் ஹேஸ் ஷி சென்ட் மீ அ மெசேஜ். இதை சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஷி ஹாசன்ட் கால்ட் மீ ஓர் சென்ட் மீ அ மெசேஜ். அவள் எனக்கு ஃபோனும் செய்யலை, மெசேஜும் அனுப்பலை. நெக்ஸ்ட், தே ஹாவன்ட் அரைவ்ட், கோமா, நோர் ஹாவ் தே இன்ஃபார்ம்ட் அஸ். இதை சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தே ஹாவன்ட் அரைவ்ட் ஓர் இன்ஃபார்ம்ட் அஸ். அவங்க வந்து சேரவும் இல்லை, எங்களுக்கு தகவலும் தெரிவிக்கலை. சரிங்களா? இப்போ இந்த வாக்கியங்களை 2 முறை சொல்லி பார்க்கலாமா? வெரி குட்.
நெக்ஸ்ட் போலாமா? இப்போது சாதாரண எதிர்காலத்தில் இந்த எதிர்மறை வாக்கியங்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். அவன் நாளைக்கு வரமாட்டா, அவளுடைய சகோதரரும் வரமாட்டார். 2 வாக்கியம். அவர் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார், அவருடைய மேலாளரும் கலந்து கொள்ள மாட்டார். 2 வாக்கியம். அவர்கள் எங்களுடன் சேர மாட்டாங்க, அவங்களுடைய நண்பர்களும் சேர மாட்டாங்க. இதுவும் 2 வாக்கியம். இப்போது முதல்ல சிம்பிள் ஃப்யூச்சரில் எதிர்மறை வாக்கியம் எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீ, இட் எதுவாக இருந்தாலும் வில் நாட் போட்டுட்டு வேர்ப் வந்து பேஸ் ஃபார்மில் போட்டுருவோம். சரிங்களா? 2 வாக்கியங்களை இணைக்கணும் அப்படின்னா இந்த முதல் பகுதி அப்படியே நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். கமா, நோ, இங்கே சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும், வில் முன்னாடி வந்துடும். சரிங்களா? வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் பேஸ் ஃபார்மில் போட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான வினைச்சொற்கள் என்ன மாற்றம் அடையுது அப்படின்னு பார்க்கலாம். ஷி won't கம், அவள் வரமாட்டான். நோர் will her brother come, அவங்க சகோதரரும் வரமாட்டார். he won't attend, அவன் அட்டன் பண்ண மாட்டான். nor will his manager attend, அவங்க மேனேஜரும் மீட்டிங்கை அட்டன் பண்ண மாட்டார். they won't join, அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. no will their friends join, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. இந்த பேட்டர்னையும் வாக்கியங்களையும் வச்சு இந்த 3 வாக்கியங்களையும் இணைச்சி காமெண்ட்ஸில் எழுதுங்க பார்க்கலாம். நீங்கள் எழுதின வாக்கியம் சரியாக இருக்கான்னு பார்க்கலாமா? She won't come tomorrow, comma, nor will her brother come. சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா she won't come tomorrow, comma, and her brother won't either. ஏன் இங்கே ஓர் போடலை அப்படின்னா இங்கே 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று அவள் வரமாட்டா, இன்னொன்று அவங்க சகோதரர் வரமாட்டாங்க. இந்த 2 சப்ஜெக்ட் இருக்கிறதுனால ஓர் போட்டு நம்ம ஜாயின் பண்ண முடியாது, அர்த்தம் வேறு மாதிரி ஆகிடும். அதனால் அண்ட் ஐதர் போட்டு நம்ம இந்த வாக்கியங்களை சொல்லலாம். அண்டுனா கூட, ஐதர்னா இல்லை, அவங்க கூட இல்லை, அவங்க கூட வரல அப்படின்னு அர்த்தம் எடுத்து வரும். ஷி won't come tomorrow, கமா, இங்கே 2 வாக்கியம் இருக்கிறதுனால அண்டுக்கு முன்னாடி நம்ம கமா போடுறோம். சரிங்களா? 2 சப்ஜெக்ட் 2 வினைச்சொல், அதனால் அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை இணைச்சி போடும்போது நம்ம அதுக்கு முன்னாடி கமா போடணும். இப்போ இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் கிடையாது, இது காம்பவுண்ட். ஏன்னா 2 முழுமையான வாக்கியம் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட், he won't attend the meeting, comma, nor will his manager attend it. இது சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா he won't attend the meeting, comma, and his manager won't either. சரிங்களா? அவங்க கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டாங்க, அவங்களுடைய மேனேஜரும் கலந்துக்க மாட்டார். நெக்ஸ்ட், they won't join us, comma, nor will their friends join us. சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா they won't join us, comma, and their friends won't either அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த வாக்கியங்களை 2 முறை சொல்லி பார்க்கலாமா?
வெரி குட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.